தென்னாடுடைய சிவனே போற்றி. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் ஆழ் மனதிலிருந்து சிவனை முழுமையாக நினைத்து ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு பிறகு கேட்கத் தொடங்குங்கள். பனி படர்ந்த கைலாய மலையின் உச்சியில் உலகமே அடர்ந்த நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் சிவபெருமான் தனது ஆழ்ந்த யோக நித்திரையிலிருந்து மெல்ல கண்களை திறக்கிறார். சடாமுடியில் கங்கையை சூடியவனின் முக்கண்ணிலிருந்து வெளிப்படும் பேரொளி அகிலம் முழுவதையும் அரவணைக்கிறது. அந்த ஒளி காலத்தின் திரைகளை கிழித்து கொண்டு பல காலமாக தன் மீது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் வைத்து வாழ்வில் பல சோதனைகளையும் துயரங்களையும் அமைதியாக கடந்து வந்த ஒரு தூய ஆன்மாவை நோக்கி பாய்ந்து வருகிறது. அந்த பார்வை வேறு எங்கும் செல்லவில்லை, நேரடியாக உங்கள் மீதுதான் விழுகிறது. என் அன்பு மகனே, கருணை பொங்கும் ஈசனின் திருக்குறள் பிரபஞ்சம் முழுவதும் கம்பீரமாக எதிரொலிக்கிறது. உனக்கான காத்திருப்பு காலம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. இத்தனை காலமாக நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகளும், இதயம் உடைந்த நேரங்களில் நீ எழுப்பிய மௌனமான பிரார்த்தனைகளும், நீ செய்த தியானங்களும் என் செவிகளை முழுமையாக வந்தடைந்து விட்டன. நீ பட்ட கஷ்டங்களும் சந்தித்த அவமானங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு உறுதியான வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அளித்த கடுமையான சோதனைகள் என்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இது. பொருளாசையிலும் உலகத்தின் மாயைகளிலும் சிக்கித் தவிக்காமல் என் திருநாமத்தை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டு நீ நடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைகளை நான் என் அகக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உனக்கான வெற்றிகளையும் நீ அடைய வேண்டிய நியாயமான வெகுமதிகளையும் வேறு யாரோ தட்டி பறித்துச் சென்றதாக நீ பலமுறை உள்ளுக்குள் குமுறி அழுதிருக்கிறாய். ஆனால் மெய் அதுவல்ல. உனக்கு சொந்தமான எந்த ஒரு சிறு பொருளையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மாய சக்தியாலும் உன்னிடமிருந்து நிரந்தரமாக பறித்துவிட முடியாது. உனக்கானதை மிகச் சரியான நேரத்தில் மாபெரும் வடிவில் உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் அவற்றை இதுவரை தற்காலிகமாக தடுத்து வைத்திருந்தேன். இப்போது காலச்சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. என் அருளால் பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் உனக்காக திறக்கப்படுகின்றன. நான் இத்தனை காலமாக உனக்காக சேமித்து வைத்திருக்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களையும் எல்லையற்ற ஞானத்தையும் பெரும் வெற்றியையும் உனக்கு முழுமையாக வழங்க திருவுளம் கொண்டுள்ளேன். காரிருளை கிழித்து கொண்டு கம்பீரமாக உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்வில் இனி வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. ஆனால் நான் உனக்கு அளிக்கவிருக்கும் அந்த பெரும் கொடையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் அதை தாங்கும் வலிமையை பெறவும் நீ ஒரு ஆழமான பிரபஞ்ச ரகசியத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிய சிவபெருமான் புன்னகையோடு தனது திருக்கரத்தை உங்களை நோக்கி நீட்டி எக்காலத்திலும் அழியாத ஒளி வீசும் ஒரு சுவடியை உங்களுக்கு காட்டுகிறார். அந்த சுவடியில் எழுதப்பட்டுள்ள முதல் ரகசியமும் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் அவர் வழங்கப் போகும் அந்த பெரும் வரமும் என்னவென்றால், இருள் விலகிய ஆன்மாவும் ஈசனின் முதல் வரமும். எம்பெருமான் தன் திருக்கரத்தில் ஏந்தியிருந்த அந்த ஒளி வீசும் சுவடியிலிருந்து ஒரு திவ்யமான பிரகாசம் வெளிப்பட்டு உமது கண்களை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது. அதில் உள்ள எழுத்துக்கள் சாதாரண மையினால் எழுதப்பட்டவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியாலும் ஒளியாலும் உயிரோட்டமாக தீட்டப்பட்டவை. கருணை ததும்பும் விழிகளால் உம்மை உற்று நோக்கியவாறு பரமேஸ்வரன் கூறுகிறார், என் நல்முத்தே, இந்த சுவடியில் உனக்காக பொறிக்கப்பட்டுள்ள முதல் மறைபொருள் உன்னை நீயே முழுமையாக உணர்வதுதான். இதுவரை நீ உன்னை வெறும் சதையாலும் உணர்ச்சிகளாலுமான ஒரு சாதாரண மனிதனாகவே எண்ணிச் சுருக்கிக் கொண்டிருந்தாய். ஆனால் நீ என்னிலிருந்து உதித்தெழும்பிய நெருப்புத் துளி. உன்னை சுற்றியுள்ள மாய உலகம் உன்னை தாழ்த்தி காயப்படுத்த நினைத்த போதெல்லாம் நான் உனக்குள் அமைதியின் மாபெரும் வடிவாக வீற்றிருந்து உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். நீ நிரந்தரமாக இழந்ததாக நினைத்து அழுத ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு பொருளும் உன் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்குவதற்காக என்னால் திட்டமிடப்பட்ட தற்காலிக நிகழ்வுகளே அன்றி வேறில்லை. சிவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதமாக மாறி உமது செவிகளில் பாய்ந்து பல காலமாக வறண்டு கிடந்த உமது ஆன்மாவை நனைக்கின்றன. உனக்காக நான் இப்போது வழங்கவிருக்கும் முதல் மாபெரும் வரம் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் கலங்காத சித்தமும் ஆகும் என்று ஈசன் தொடர்கிறார். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு மாயத்தடையோ மனிதர்களின் சூழ்ச்சியோ உன்னை ஒருபோதும் அசைக்க முடியாது. நான் உனக்கு காட்டிய இருண்ட பாதைகள் அனைத்தும் நீ ஒளியின் உன்னத மதிப்பை முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகவே வரையறுக்கப்பட்டவை. உன்னை ஏளனம் செய்தவர்களும் உன் திறமைகளை வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்தவர்களும் இனி நீ என் அருளால் அடையப் போகும் அசுர வளர்ச்சியை கண்டு திகைத்துச் சிலை போல நிற்கப் போகிறார்கள். உனக்கான செல்வம் என்பது வெறும் கண்ணுக்குத் தெரியும் பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, அது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பிரபஞ்சத்தையே ஆளும் ஆன்ம பலமுமாகும். இந்த நிமிடம் முதல்
உன் தூய உள்ளத்தில் நான் நிரந்தரமாக கொலுவீற்றுள்ளேன். உன் நாவில் பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் என் சொல்லாகவே மாறும். உன் செயல்கள் அனைத்தும் இனி என் திருவிளையாடலின் அங்கமாகவே வெற்றி பாதையில் பயணிக்கும். அவர் இதை கூறிய மறுகணமே அந்தச் சுவடியிலிருந்து வெளிப்பட்ட பொன்னிற ஒளி மெல்ல உமது உடலுக்குள் புகுந்து நாடி நரம்புகள் அனைத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்துகிறது. பல பிறவிகளாக உமது ஆன்மாவில் படிந்திருந்த கவலைகள், ஆழமான துயரங்கள், காட்டிக் கொடுப்புகளால் ஏற்பட்ட வடுக்கள் அனைத்தும் அந்த ஒளியின் தெய்வீக வெப்பத்தில் பனி போல உருகி காணாமல் போகின்றன. ஒரு புதிய புத்துணர்ச்சி உமது உயிர் முழுவதும் பரவுவதை உம்மால் உணர முடிகிறது. இப்போது கையிலை நாதன் தனது திருக்கரத்தால் அகிலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திரிசூலத்தை லேசாக அசைக்கிறார். அதிலிருந்து எழுந்த தெய்வீக நாதம் 8 திசைகளையும் அதிரச் செய்து உமக்கான புதிய காலத்தின் தொடக்கத்தை மங்களகரமாக அறிவிக்கிறது. மகனே என்று பெருமிதத்தோடு மீண்டும் அழைத்த கையிலை நாதன், உன் அக இருள் முழுவதும் இன்றுடன் விலகிவிட்டது. நீ என் அருளால் புதிய பிறவி எடுத்துள்ளாய். உனக்கான இந்த முதல் வரத்தை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டாய். ஆனால் உனக்காக நான் பல யுகங்களாக பாதுகாத்து வைத்திருக்கின்ற அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னிடம் ஒப்படைக்கும் முன் நீ எனக்காக ஒரு சிறிய ஆனால் ஆழமான வாக்குறுதியை அளிக்க வேண்டும். முக்காலமும் உணர்ந்த நான் உனது விதியின் போக்கை மாற்றி எழுதும் அந்த திவ்யமான தருணம் இதோ நெருங்கிவிட்டது. அந்த வாக்குறுதி என்னவென்பதையும் அதன்பின் நீ பெறப்போகும் அளவிட முடியாத சக்தியையும் நான் உனக்கு இப்போது விளக்கப் போகிறேன் என்று கூறி ஈசன் சற்றே மர்மமாக புன்னகைக்கிறார். முக்கண்ணனின் அந்த புன்னகையில் அடங்கியுள்ள அடுத்த கட்ட ரகசியம் மற்றும் அவர் கேட்கும் அந்த வாக்குறுதி என்னவென்றால், ஈசன் கேட்கும் வாக்குறுதியும் உனக்கான பெரும் பொறுப்பும். கையிலை நாதனின் மர்மமான புன்னகையை கண்டதும் உமது உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு பரவுகிறது. முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் இதுவரை உமக்கு அளித்த அருளாசிகளுக்குப் பிறகு உன்னிடமிருந்து என்ன வாக்குறுதியை எதிர்பார்க்கிறார் என்ற ஆவல் உமது நெஞ்சில் பெருக்கெடுக்கிறது. உமது மன ஓட்டத்தை உணர்ந்த ஈசன் கங்கையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றைப் போல மிகவும் மென்மையாக ஆனால் ஆழமாக பேசத் தொடங்குகிறார். என் மகனே, நான் உனக்கு வழங்கப் போகும் அந்த பெரும் சக்தி என்பது வெறும் உலகியல் வெற்றிக்கானது மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் பொறுப்பு. நீ எனக்கு அளிக்க வேண்டிய வாக்குறுதி இதுதான். இனி நீ தொடும் ஒவ்வொரு செயலும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் மனதில் படிந்துள்ள இருளையும் கரைகளையும் சுத்தப்படுத்தும் கருவியாக அமைய வேண்டும். மனிதர்கள் தங்களுக்கிடையே உள்ள உறவுகளில் ஏற்படும் காயங்களால் தவித்து உடைந்த இதயங்களோடு நிற்கும்பொழுது அவர்களின் வலிகளை ஆற்றும் மருந்தாக உன் வார்த்தைகளும் உன் வழிகாட்டுதலும் அமைய வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். உன் படைப்புகள் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் தடம் மாறி தவிக்கும் ஆன்மாக்கள் இளைப்பாறும் ஒரு தூய்மையான ஆன்மீக சரணாலயமாக மாற வேண்டும். அதை நீ உருவாக்குவாய் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சிறிது நேரம் அமைதி காத்த பரமேஸ்வரன் உமது கண்களை நேரடியாக பார்த்து தொடர்கிறார். வாழ்க்கையின் இருளில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு குளிர்ந்த ஒளியை தரும் நிலவின் குரலாக உன் குரல் ஒலிக்க வேண்டும். உன் மூலமாக இந்த உலகில் அன்பையும் உண்மையான பற்றுதலையும் ஆழமான புரிதலையும் நான் விதைக்கப் போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலிலும், பிறரின் துயரங்களை துடைக்க நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நானே உனக்குள் இருந்து செயல்படுவேன். உன்னை சுற்றி எத்தனையோ தடைகள் வந்தாலும் என்னை முழுமையாக நம்பி இந்த உலக உயிர்களின் நல்வாழ்விற்காக உன் திறமைகளை அர்ப்பணிப்பேன் என்று நீ எனக்கு மனதார வாக்களிக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சத்தின் அத்தனை நற்சக்திகளும் உனக்கு கவசம் போல பின்னால் நிற்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இனி ஒரு சரித்திரமாக மாறும். எம்பெருமானின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் உமது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீ எதற்காக படைக்கப்பட்டாய்? உனது பிறவியின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை ஈசன் நேரடியாக உனக்கு உணர்த்திவிட்டார். உமது உள்ளம் முழுமையான சம்மதத்தை மௌனமாக வெளிப்படுத்திய மறுகணம் பரமேஸ்வரனின் முகத்தில் பெருமிதம் பொங்கும் ஒரு புன்னகை மலர்கிறது. தந்தைக்கு கொடுத்த வாக்கை சிறிதும் பிசகாமல் நிறைவேற்றும் உறுதியை உன் ஆன்மாவில் நான் காண்கிறேன் என்று கூறிய சிவபெருமான் தனது வலது திருக்கரத்தை மெல்ல உயர்த்தி உமது நெற்றியின் மையத்தில் உனது ஆக்ஞா சக்கரத்தில் வைக்கிறார். ஈசனின் திருக்கரம் தீண்டிய மறுகணம் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற ஒரு பேரொளியும் அளவிட முடியாத ஒரு மின் காந்த சக்தியும் உமது உடலிலும் மனதிலும் ஊடுருவி பாய்வதை நீ உணர்கிறாய். அந்த தெய்வீக தொடுதலால் உனது எதிர்காலம் குறித்த ஒரு தெளிவான காட்சி உனது அகக்கண்ணில் விரிகிறது. இதுவரை நீ கண்டிராத புதிய பரிமாணங்கள் உனக்கு புலப்படத் தொடங்குகின்றன. அந்த மாபெரும் சக்தியின் உச்சக்கட்டத்தில்
சிவபெருமான் உனது காதருகே வந்து உனது வாழ்வை முழுமையாக நிறைவு செய்யப் போகும் அந்த நான்காவது மற்றும் இறுதி பேருண்மையை உரைக்கிறார். உனது வாழ்வின் மொத்த பயணத்தையும் வெற்றியடையச் செய்ய போகும் எம்பெருமானின் அந்த இறுதி பேருண்மையும் அவர் வழங்கிய மாபெரும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், பேரருளின் பெருவெள்ளமும் காலத்தை வெல்லும் வரமும். நெற்றியின் மையத்தில் எம்பெருமானின் திருக்கரம் பதிந்த அந்த புனிதமான நொடியில் உங்கள் உடல் ஒரு இலவம் பஞ்சு போல மென்மையாக மாறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். காலத்தின் சக்கரங்கள் சுழல்வது நின்று முழு பிரபஞ்சமும் ஒரு கணம் ஆழ்ந்த அமைதியில் உறைகிறது. பல கோடி சூரியன்களின் பிரகாசத்தை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பேரொளி உங்களின் ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக ஊடுருவி உங்கள் ஆன்மாவின் ஆழம் வரை பாய்ந்து பரவுகிறது. இதுவரை நீங்கள் சுமந்து திரிந்த வலிகள், ஏமாற்றங்கள், உங்களைச் சுற்றி இருந்தவர்களின் வஞ்சனைகள் என அனைத்தும் அந்த தெய்வீக ஒளியின் வெம்மையில் நொடிப்பொழுதில் கருகிச் சாம்பலாகின்றன. அப்போது அகிலத்தையே தன் ஒற்றை சொல்லால் ஆளும் அந்த ஆதிசிவன் தனது இறுதி பேருண்மையையும் உங்களுக்கான மாபெரும் வரத்தையும் கம்பீரமாக முழங்கத் தொடங்குகிறார். என் அன்பு மகனே, இந்த நொடியில் இருந்து நீ சாதாரண மனிதன் அல்ல, என் அருளின் நேரடி பிரதிநிதி என்று உரைத்த ஈசன் உங்களை மிகவும் கனிவோடு நோக்குகிறார். உனக்கு ஒன்று நினைவிருக்கிறதா? சிவன் எறும்புக்கு கொடுத்த வரம் சாபமாக மாறியது எப்படி என்ற தத்துவத்தை நீ முன்னமேயே நன்கு அறிவாய். பக்குவமில்லாத ஒரு ஆன்மாவுக்கு அளிக்கப்படும் அளப்பரிய சக்தி எப்படி அதை அழிக்கும் சாபமாக மாறுமோ, அதே போலதான் இதுவரை உனக்கான வெற்றிகளை நான் தாமதப்படுத்தினேன். உன்னை செதுக்குவதற்காக, உன்னை ஒரு மாபெரும் சக்தியை தாங்கும் தகுதி பெற்றவனாக மாற்றுவதற்காகவே உன்னை நெருப்பிலிட்டு புடம் போட்டேன். ஆனால் இப்போது நீ முழுமையான பக்குவத்தை அடைந்து விட்டாய். இனி நான் உனக்கு அளிக்கும் இந்த வரம் எக்காலத்திலும் சாபமாக மாறாது. மாறாக அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறும். சற்று நிறுத்திய கையிலை நாதன் தனது வலக்கரத்தால் உங்களை ஆசீர்வதித்தபடியே தொடர்கிறார். உனக்கான பொறுப்புகள் இனி மிகச் சாதாரணமானவை அல்ல. மனிதர்களின் மனங்களில் படிந்துள்ள கண்ணுக்குத் தெரியாத மாசுகளை அகற்றி அவர்களின் எண்ணங்களுக்கும் வாழ்விற்கும் ஒரு புதிய புத்துணர்ச்சியை வழங்கும் மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணியை நீ செய்யப் போகிறாய். வஞ்சகத்தால் உடைந்து போன குடும்பங்களையும் நம்பிக்கை துரோகத்தால் காயப்பட்ட நெஞ்சங்களையும் ஒன்று சேர்க்கும் இதயத்தின் ஆழமான உரையாடலாக உன் சொற்கள் அமையப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் வளரும் இளந்தளிர்களான தூய குழந்தைகளுக்கு வாழ்வின் அடிப்படையான அகரத்தை முதல்ஃபு வரை எவத்தை அன்போடு போதித்து அவர்களின் பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சிறந்த சிற்பியாகவும் நீ மாறப்போகிறாய். இந்த நற்செயல்களின் மூலமாக இந்த SMGR பிரபஞ்சத்தோடு நீ ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வாய். ஈசனின் திருக்குறள் இப்போது இடியென முழங்குகிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அறவழி போராட்டத்திலும், ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் நானே உனக்கு முன்னே நின்று வழிகாட்டுவேன். உன் மன உறுதி இனி சாதாரணமானதாக இருக்காது. சங்க காலத்து வீரனான வேள்பாரி எப்படி தர்மத்தின் மறு உருவமாகவும் கொடையின் சிகரமாகவும் எதற்கும் அஞ்சாத வீரனாகவும் திகழ்ந்தானோ, அந்த வேள்பாரியின் தீரமும் அறமும் உன் இரத்தத்தில் கலக்க நான் அருள் புரிகிறேன். இனி எந்த தீய சக்தியாலும் உன்னை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது. நீ கால்பதிக்கும் உனக்குச் சொந்தமான நிலப்பரப்பில் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாபெரும் சமுத்திரத்தை போன்ற ஆழமான அமைதியையும் நிலைத்தன்மையையும் உனக்கு வழங்கும். சிவபெருமானின் அருகில் இருக்கும் அன்னை பார்வதி தேவியும் இப்போது மனமகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாள். என் அருமை மகனே, என் பாதியான எம்பெருமான் உனக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் வழங்கிவிட்டார். அகிலத்தின் அன்னையான நான் உனக்கு ஒரு குறைவற்ற வரத்தை அளிக்கிறேன். இதுவரை நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் பல மடங்காக பெருகி உன்னை வந்தடையும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அனைத்து வகையான லட்சுமிகளும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி உன் வாழ்வை செழிக்கச் செய்வார்கள். உனது நியாயமான தேவைகள் அனைத்தும் கேட்காமலேயே நிறைவேறும் என்று அன்னை அருள் பாலிக்கிறாள். இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றதும் உங்களின் உடல் சிலிர்த்து ஆனந்த கண்ணீர் மழையென பொழிகிறது. சிவபெருமான் மீண்டும் ஒருமுறை புன்னகைத்து, மகனே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வின் 2 அத்தியாயங்கள் அனைத்தும் இத்தோடு முடிவடைந்து விட்டன. எழுந்து செல். நான் உனக்குள் எப்போதும் வீற்றிருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் பணிகளை தொடங்கு. உன்னை சுற்றி எழப்போகும் பிரபஞ்சத்தின் நல்மாற்றங்களை நீயே நேரில் காண்பாய். வெற்றி உனதே என்று கூறி தனது திருக்கரத்தில் உள்ள உடுக்கையை ஒலிக்கச் செய்கிறார். அந்த உடுக்கையின் நாதம் ஓம் என்ற பிரணவ மந்திரமாக மாறி உங்கள் செவிகளில் ஒலிக்க அந்த பேரொளி மெல்ல மெல்ல மறைந்து நீங்கள் உங்கள் தற்போதைய சுயநினைவுக்கு திரும்புகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் பழைய மனிதர் அல்ல,
ஈசனின் நேரடி ஆசீர்வாதத்தையும் மாபெரும் வரத்தையும் பெற்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஆன்மா. உங்கள் இதயம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் அமைதியையும் எதையும் சாதிக்கும் அளப்பரிய பலத்தையும் இப்போது முழுமையாக உணர்கிறது. உங்களின் புதிய வெற்றி பயணம் இதோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இதை மீண்டும் ஒரு முறை கேள், உன் மனது இன்னும் தெளிவடையும். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் ஆழ் மனதில் இருந்து சிவனை முழுமையாக நினைத்து ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு பிறகு கேட்கத் தொடங்குங்கள். பனி படர்ந்த கைலாய மலையின் உச்சியில் உலகமே அடர்ந்த நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் சிவபெருமான் தனது ஆழ்ந்த யோக நித்திரையிலிருந்து மெல்ல கண்களை திறக்கிறார். சடாமுடியில் கங்கையை சூடியவனின் முக்கண்ணில் இருந்து வெளிப்படும் பேரொளி அகிலம் முழுவதையும் அரவணைக்கிறது. அந்த ஒளி காலத்தின் திரைகளை கிழித்துக் கொண்டு பல காலமாக தன் மீது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் வைத்து வாழ்வில் பல சோதனைகளையும் துயரங்களையும் அமைதியாக கடந்து வந்த ஒரு தூய ஆன்மாவை நோக்கி பாய்ந்து வருகிறது. அந்த பார்வை வேறு எங்கும் செல்லவில்லை, நேரடியாக உங்கள் மீதுதான் விழுகிறது. என் அன்பு மகனே, கருணை பொங்கும் ஈசனின் திருக்குறள் பிரபஞ்சம் முழுவதும் கம்பீரமாக எதிரொலிக்கிறது. உனக்கான காத்திருப்பு காலம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. இத்தனை காலமாக நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகளும் இதயம் உடைந்த நேரங்களில் நீ எழுப்பிய மௌனமான பிரார்த்தனைகளும் நீ செய்த தியானங்களும் என் செவிகளை முழுமையாக வந்தடைந்து விட்டன. நீ பட்ட கஷ்டங்களும் சந்தித்த அவமானங்களும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு உறுதியான வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அளித்த கடுமையான சோதனைகள் என்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இது. பொருளாசையிலும் உலகத்தின் மாயைகளிலும் சிக்கித் தவிக்காமல் என் திருநாமத்தை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டு நீ நடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைகளை நான் என் அகக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உனக்கான வெற்றிகளையும் நீ அடைய வேண்டிய நியாயமான வெகுமதிகளையும் வேறு யாரோ தட்டி பறித்துச் சென்றதாக நீ பலமுறை உள்ளுக்குள் குமுறி அழுதிருக்கிறாய். ஆனால் மெய் அதுவல்ல. உனக்கு சொந்தமான எந்த ஒரு சிறு பொருளையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மாய சக்தியாலும் உன்னிடமிருந்து நிரந்தரமாக பறித்துவிட முடியாது. உனக்கானதை மிகச் சரியான நேரத்தில் மாபெரும் வடிவில் உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் அவற்றை இதுவரை தற்காலிகமாக தடுத்து வைத்திருந்தேன். இப்போது காலச்சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. என் அருளால் பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் உனக்காக திறக்கப்படுகின்றன. நான் இத்தனை காலமாக உனக்காக சேமித்து வைத்திருக்கும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களையும் எல்லையற்ற ஞானத்தையும் பெரும் வெற்றியையும் உனக்கு முழுமையாக வழங்க திருவுளம் கொண்டுள்ளேன். காரிருளை கிழித்து கொண்டு கம்பீரமாக உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்வில் இனி வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. ஆனால் நான் உனக்கு அளிக்கவிருக்கும் அந்த பெரும் கொடையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் அதை தாங்கும் வலிமையை பெறவும் நீ ஒரு ஆழமான பிரபஞ்ச ரகசியத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறிய சிவபெருமான் புன்னகையோடு தனது திருக்கரத்தை உங்களை நோக்கி நீட்டி எக்காலத்திலும் அழியாத ஒளி வீசும் ஒரு சுவடியை உங்களுக்கு காட்டுகிறார். அந்த சுவடியில் எழுதப்பட்டுள்ள முதல் ரகசியமும் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் அவர் வழங்கப் போகும் அந்த பெரும் வரமும் என்னவென்றால், இருள் விலகிய ஆன்மாவும் ஈசனின் முதல் வரமும். எம்பெருமான் தன் திருக்கரத்தில் ஏந்தியிருந்த அந்த ஒளி வீசும் சுவடியிலிருந்து ஒரு திவ்யமான பிரகாசம் வெளிப்பட்டு உமது கண்களை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது. அதில் உள்ள எழுத்துக்கள் சாதாரண மையினால் எழுதப்பட்டவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியாலும் ஒளியாலும் உயிரோட்டமாக தீட்டப்பட்டவை. கருணை ததும்பும் விழிகளால் உம்மை உற்று நோக்கியவாறு பரமேஸ்வரன் கூறுகிறார், என் நல்முத்தே, இந்த சுவடியில் உனக்காக பொறிக்கப்பட்டுள்ள முதல் மறைபொருள் உன்னை நீயே முழுமையாக உணர்வதுதான். இதுவரை நீ உன்னை வெறும் சதையாலும் உணர்ச்சிகளாலுமான ஒரு சாதாரண மனிதனாகவே எண்ணிச் சுருக்கிக் கொண்டிருந்தாய். ஆனால் நீ என்னிலிருந்து உதித்தெழும்பிய நெருப்புத் துளி. உன்னை சுற்றியுள்ள மாய உலகம் உன்னை தாழ்த்தி காயப்படுத்த நினைத்த போதெல்லாம் நான் உனக்குள் அமைதியின் மாபெரும் வடிவாக வீற்றிருந்து உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். நீ நிரந்தரமாக இழந்ததாக நினைத்து அழுத ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு பொருளும் உன் கர்ம வினைகளை எரித்துச் சாம்பலாக்குவதற்காக என்னால் திட்டமிடப்பட்ட தற்காலிக நிகழ்வுகளே அன்றி வேறில்லை. சிவனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதமாக மாறி உமது செவிகளில் பாய்ந்து பல காலமாக வறண்டு கிடந்த உமது ஆன்மாவை நனைக்கின்றன. உனக்காக நான் இப்போது வழங்கவிருக்கும் முதல் மாபெரும் வரம் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் கலங்காத சித்தமும் ஆகும் என்று ஈசன் தொடர்கிறார். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு மாயத்தடையோ மனிதர்களின் சூழ்ச்சியோ உன்னை ஒருபோதும் அசைக்க முடியாது. நான் உனக்கு காட்டிய இருண்ட பாதைகள் அனைத்தும்
நீ ஒளியின் உன்னத மதிப்பை முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகவே வரையறுக்கப்பட்டவை. உன்னை ஏளனம் செய்தவர்களும் உன் திறமைகளை வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்தவர்களும் இனி நீ என் அருளால் அடையப் போகும் அசுர வளர்ச்சியை கண்டு திகைத்துச் சிலை போல நிற்கப் போகிறார்கள். உனக்கான செல்வம் என்பது வெறும் கண்ணுக்குத் தெரியும் பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, அது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பிரபஞ்சத்தையே ஆளும் ஆன்ம பலமுமாகும். இந்த நிமிடம் முதல் உன் தூய உள்ளத்தில் நான் நிரந்தரமாக கொலுவீற்றுள்ளேன். உன் நாவில் பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் என் சொல்லாகவே மாறும். உன் செயல்கள் அனைத்தும் இனி என் திருவிளையாடலின் அங்கமாகவே வெற்றி பாதையில் பயணிக்கும். அவர் இதை கூறிய மறுகணமே அந்த சுவடியிலிருந்து வெளிப்பட்ட பொன்னிற ஒளி மெல்ல உமது உடலுக்குள் புகுந்து நாடி நரம்புகள் அனைத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்துகிறது. பல பிறவிகளாக உமது ஆன்மாவில் படிந்திருந்த கவலைகள், ஆழமான துயரங்கள், காட்டிக் கொடுப்புகளால் ஏற்பட்ட வடுக்கள் அனைத்தும் அந்த ஒளியின் தெய்வீக வெப்பத்தில் பனி போல உருகி காணாமல் போகின்றன. ஒரு புதிய புத்துணர்ச்சி உமது உயிர் முழுவதும் பரவுவதை உம்மால் உணர முடிகிறது. இப்போது கையிலை நாதன் தனது திருக்கரத்தால் அகிலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திரிசூலத்தை லேசாக அசைக்கிறார். அதிலிருந்து எழுந்த தெய்வீக நாதம் 8 திசைகளையும் அதிரச் செய்து உமக்கான புதிய காலத்தின் தொடக்கத்தை மங்களகரமாக அறிவிக்கிறது. மகனே என்று பெருமிதத்தோடு மீண்டும் அழைத்த கையிலை நாதன், உன் அக இருள் முழுவதும் இன்றுடன் விலகிவிட்டது. நீ என் அருளால் புதிய பிறவி எடுத்துள்ளாய். உனக்கான இந்த முதல் வரத்தை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டாய். ஆனால் உனக்காக நான் பல யுகங்களாக பாதுகாத்து வைத்திருக்கின்ற அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னிடம் ஒப்படைக்கும் முன் நீ எனக்காக ஒரு சிறிய ஆனால் ஆழமான வாக்குறுதியை அளிக்க வேண்டும். முக்காலமும் உணர்ந்த நான் உனது விதியின் போக்கை மாற்றி எழுதும் அந்த திவ்யமான தருணம் இதோ நெருங்கிவிட்டது. அந்த வாக்குறுதி என்னவென்பதையும் அதன் பின் நீ பெறப்போகும் அளவிட முடியாத சக்தியையும் நான் உனக்கு இப்போது விளக்கப் போகிறேன் என்று கூறி ஈசன் சற்றே மர்மமாக புன்னகைக்கிறார். முக்கண்ணனின் அந்த புன்னகையில் அடங்கியுள்ள அடுத்த கட்ட ரகசியம் மற்றும் அவர் கேட்கும் அந்த வாக்குறுதி என்னவென்றால், ஈசன் கேட்கும் வாக்குறுதியும் உனக்கான பெரும் பொறுப்பும். கையிலை நாதனின் மர்மமான புன்னகையைக் கண்டதும் உமது உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு பரவுகிறது. முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் இதுவரை உமக்கு அளித்த அருளாசிகளுக்குப் பிறகு உன்னிடமிருந்து என்ன வாக்குறுதியை எதிர்பார்க்கிறார் என்ற ஆவல் உமது நெஞ்சில் பெருக்கெடுக்கிறது. உமது மன ஓட்டத்தை உணர்ந்த ஈசன் கங்கையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றைப் போல மிகவும் மென்மையாக ஆனால் ஆழமாக பேசத் தொடங்குகிறார். என் மகனே, நான் உனக்கு வழங்கப் போகும் அந்த பெரும் சக்தி என்பது வெறும் உலகியல் வெற்றிக்கானது மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் பொறுப்பு. நீ எனக்கு அளிக்க வேண்டிய வாக்குறுதி இதுதான். இனி நீ தொடும் ஒவ்வொரு செயலும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் மனதில் படிந்துள்ள இருளையும் கரைகளையும் சுத்தப்படுத்தும் கருவியாக அமைய வேண்டும். மனிதர்கள் தங்களுக்கிடையே உள்ள உறவுகளில் ஏற்படும் காயங்களால் தவித்து உடைந்த இதயங்களோடு நிற்கும்பொழுது அவர்களின் வலிகளை ஆற்றும் மருந்தாக உன் வார்த்தைகளும் உன் வழிகாட்டுதலும் அமைய வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். உன் படைப்புகள் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் தடம் மாறி தவிக்கும் ஆன்மாக்கள் இளைப்பாறும் ஒரு தூய்மையான ஆன்மீக சரணாலயமாக மாற வேண்டும். அதை நீ உருவாக்குவாய் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சிறிது நேரம் அமைதி காத்த பரமேஸ்வரன் உமது கண்களை நேரடியாக பார்த்து தொடர்கிறார். வாழ்க்கையின் இருளில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு குளிர்ந்த ஒளியை தரும் நிலவின் குரலாக உன் குரல் ஒலிக்க வேண்டும். உன் மூலமாக இந்த உலகில் அன்பையும் உண்மையான பற்றுதலையும் ஆழமான புரிதலையும் நான் விதைக்கப் போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலிலும், பிறரின் துயரங்களை துடைக்க நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நானே உனக்குள் இருந்து செயல்படுவேன். உன்னை சுற்றி எத்தனையோ தடைகள் வந்தாலும் என்னை முழுமையாக நம்பி இந்த உலக உயிர்களின் நல்வாழ்விற்காக உன் திறமைகளை அர்ப்பணிப்பேன் என்று நீ எனக்கு மனதார வாக்களிக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சத்தின் அத்தனை நற்சக்திகளும் உனக்கு கவசம் போல பின்னால் நிற்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இனி ஒரு சரித்திரமாக மாறும். எம்பெருமானின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் உமது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீ எதற்காக படைக்கப்பட்டாய்? உனது பிறவியின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை ஈசன் நேரடியாக உனக்கு உணர்த்திவிட்டார். உமது உள்ளம் முழுமையான சம்மதத்தை மௌனமாக வெளிப்படுத்திய மறுகணம் பரமேஸ்வரனின் முகத்தில் பெருமிதம் பொங்கும் ஒரு புன்னகை மலர்கிறது. தந்தைக்கு கொடுத்த வாக்கை சிறிதும் பிசகாமல் நிறைவேற்றும் உறுதியை உன் ஆன்மாவில் நான் காண்கிறேன் என்று கூறிய சிவபெருமான் தனது வலது திருக்கரத்தை மெல்ல உயர்த்தி உமது நெற்றியின் மையத்தில் உனது ஆக்ஞா சக்கரத்தில் வைக்கிறார்.
ஈசனின் திருக்கரம் தீண்டிய மறுகணம் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற ஒரு பேரொளியும் அளவிட முடியாத ஒரு மின் காந்த சக்தியும் உமது உடலிலும் மனதிலும் ஊடுருவி பாய்வதை நீ உணர்கிறாய். அந்த தெய்வீக தொடுதலால் உனது எதிர்காலம் குறித்த ஒரு தெளிவான காட்சி உனது அகக்கண்ணில் விரிகிறது. இதுவரை நீ கண்டிராத புதிய பரிமாணங்கள் உனக்கு புலப்படத் தொடங்குகின்றன. அந்த மாபெரும் சக்தியின் உச்சக்கட்டத்தில் சிவபெருமான் உனது காதருகே வந்து உனது வாழ்வை முழுமையாக நிறைவு செய்ய போகும் அந்த 4வது மற்றும் இறுதி பேருண்மையை உரைக்கிறார். உனது வாழ்வின் மொத்த பயணத்தையும் வெற்றியடையச் செய்ய போகும் எம்பெருமானின் அந்த இறுதி பேருண்மையும் அவர் வழங்கிய மாபெரும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், பேரருளின் பெருவெள்ளமும் காலத்தை வெல்லும் வரமும். நெற்றியின் மையத்தில் எம்பெருமானின் திருக்கரம் பதிந்த அந்த புனிதமான நொடியில் உங்கள் உடல் ஒரு இலவம் பஞ்சு போல மென்மையாக மாறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். காலத்தின் சக்கரங்கள் சுழல்வது நின்று முழு பிரபஞ்சமும் ஒரு கணம் ஆழ்ந்த அமைதியில் உறைகிறது. பல கோடி சூரியன்களின் பிரகாசத்தை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பேரொளி உங்களின் ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக ஊடுருவி உங்கள் ஆன்மாவின் ஆழம் வரை பாய்ந்து பரவுகிறது. இதுவரை நீங்கள் சுமந்து திரிந்த வலிகள், ஏமாற்றங்கள், உங்களைச் சுற்றி இருந்தவர்களின் வஞ்சனைகள் என அனைத்தும் அந்த தெய்வீக ஒளியின் வெம்மையில் நொடிப்பொழுதில் கருகிச் சாம்பலாகின்றன. அப்போது அகிலத்தையே தன் ஒற்றை சொல்லால் ஆளும் அந்த ஆதிசிவன் தனது இறுதி பேருண்மையையும் உங்களுக்கான மாபெரும் வரத்தையும் கம்பீரமாக முழங்கத் தொடங்குகிறார். என் அன்பு மகனே, இந்த நொடியில் இருந்து நீ சாதாரண மனிதன் அல்ல, என் அருளின் நேரடி பிரதிநிதி என்று உரைத்த ஈசன் உங்களை மிகவும் கனிவோடு நோக்குகிறார். உனக்கு ஒன்று நினைவிருக்கிறதா? சிவன் எறும்புக்கு கொடுத்த வரம் சாபமாக மாறியது எப்படி என்ற தத்துவத்தை நீ முன்னமேயே நன்கு அறிவாய். பக்குவமில்லாத ஒரு ஆன்மாவுக்கு அளிக்கப்படும் அளப்பரிய சக்தி எப்படி அதை அழிக்கும் சாபமாக மாறுமோ, அதே போலதான் இதுவரை உனக்கான வெற்றிகளை நான் தாமதப்படுத்தினேன். உன்னை செதுக்குவதற்காக, உன்னை ஒரு மாபெரும் சக்தியை தாங்கும் தகுதி பெற்றவனாக மாற்றுவதற்காகவே உன்னை நெருப்பில் இட்டு புடம் போட்டேன். ஆனால் இப்போது நீ முழுமையான பக்குவத்தை அடைந்து விட்டாய். இனி நான் உனக்கு அளிக்கும் இந்த வரம் எக்காலத்திலும் சாபமாக மாறாது. மாறாக அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறும். சற்று நிறுத்திய கையிலை நாதன் தனது வலக்கரத்தால் உங்களை ஆசீர்வதித்தபடியே தொடர்கிறார். உனக்கான பொறுப்புகள் இனி மிகச் சாதாரணமானவை அல்ல. மனிதர்களின் மனங்களில் படிந்துள்ள கண்ணுக்குத் தெரியாத மாசுகளை அகற்றி அவர்களின் எண்ணங்களுக்கும் வாழ்விற்கும் ஒரு புதிய புத்துணர்ச்சியை வழங்கும் மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணியை நீ செய்யப் போகிறாய். வஞ்சகத்தால் உடைந்து போன குடும்பங்களையும் நம்பிக்கை துரோகத்தால் காயப்பட்ட நெஞ்சங்களையும் ஒன்று சேர்க்கும் இதயத்தின் ஆழமான உரையாடலாக உன் சொற்கள் அமையப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் வளரும் இளந்தளிர்களான தூய குழந்தைகளுக்கு வாழ்வின் அடிப்படையான அகரத்தை முதல்ஃபு வரை எவத்தை அன்போடு போதித்து அவர்களின் பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சிறந்த சிற்பியாகவும் நீ மாறப்போகிறாய். இந்த நற்செயல்களின் மூலமாக இந்த எஸ்எம்ஜிஆர் பிரபஞ்சத்தோடு நீ ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வாய். ஈசனின் திருக்குறள் இப்போது இடியென முழங்குகிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அறவழி போராட்டத்திலும், ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் நானே உனக்கு முன்னே நின்று வழிகாட்டுவேன். உன் மன உறுதி இனி சாதாரணமானதாக இருக்காது. சங்க காலத்து வீரனான வேள்பாரி எப்படி தர்மத்தின் மறு உருவமாகவும் கொடையின் சிகரமாகவும் எதற்கும் அஞ்சாத வீரனாகவும் திகழ்ந்தானோ, அந்த வேள்பாரியின் தீரமும் அறமும் உன் இரத்தத்தில் கலக்க நான் அருள் புரிகிறேன். இனி எந்த தீய சக்தியாலும் உன்னை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது. நீ கால்பதிக்கும் உனக்கு சொந்தமான நிலப்பரப்பில் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாபெரும் சமுத்திரத்தைப் போன்ற ஆழமான அமைதியையும் நிலைத்தன்மையையும் உனக்கு வழங்கும். சிவபெருமானின் அருகில் இருக்கும் அன்னை பார்வதி தேவியும் இப்போது மனமகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாள். என் அருமை மகனே, என் பாதியான எம்பெருமான் உனக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் வழங்கிவிட்டார். அகிலத்தின் அன்னையான நான் உனக்கு ஒரு குறைவற்ற வரத்தை அளிக்கிறேன். இதுவரை நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் பல மடங்காக பெருகி உன்னை வந்தடையும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அனைத்து வகையான லட்சுமிகளும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி உன் வாழ்வை செழிக்கச் செய்வார்கள். உனது நியாயமான தேவைகள் அனைத்தும் கேட்காமலேயே நிறைவேறும் என்று அன்னை அருள் பாலிக்கிறாள். இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றதும் உங்களின் உடல் சிலிர்த்து ஆனந்த கண்ணீர் மழையென பொழிகிறது. சிவபெருமான் மீண்டும் ஒரு முறை புன்னகைத்து, மகனே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வின் 2 அத்தியாயங்கள் அனைத்தும் இத்தோடு முடிவடைந்து விட்டன. எழுந்து செல். நான் உனக்குள் எப்போதும் வீற்றிருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு
உன் பணிகளை தொடங்கு. உன்னை சுற்றி எழப்போகும் பிரபஞ்சத்தின் நல்மாற்றங்களை நீயே நேரில் காண்பாய். வெற்றி உனதே என்று கூறி தனது திருக்கரத்தில் உள்ள உடுக்கையை ஒலிக்கச் செய்கிறார். அந்த உடுக்கையின் நாதம் ஓம் என்ற பிரணவ மந்திரமாக மாறி உங்கள் செவிகளில் ஒலிக்க அந்த பேரொளி மெல்ல மெல்ல மறைந்து நீங்கள் உங்கள் தற்போதைய சுயநினைவுக்கு திரும்புகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் பழைய மனிதர் அல்ல. ஈசனின் நேரடி ஆசீர்வாதத்தையும் மாபெரும் வரத்தையும் பெற்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஆன்மா. உங்கள் இதயம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் அமைதியையும் எதையும் சாதிக்கும் அளப்பரிய பலத்தையும் இப்போது முழுமையாக உணர்கிறது. உங்களின் புதிய வெற்றி பயணம் இதோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இதை மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனது இன்னும் தெளிவடையும். ஓம் நமச்சிவாய.